நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கௌதம்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணி, இங்கே பாரு, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கும் அந்த அக்கௌண்டண்ட்டோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நீ போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிடணும். அப்படி மட்டும் நீ சரண்டர் ஆகலை, உன்னோட மதுவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கௌதமை மிரட்டுறாங்க. கௌதம் உடனே இந்த விஷயத்தை பற்றி சந்தோஷ் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ மதுவை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஒருத்தன் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லி மிரட்டுறான், அதனால நீ மது பக்கத்துலேயே இருக்கணும், நீ எங்கேயுமே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சந்தோஷ் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிஷேக் மதுவுக்கு கால் பண்ணி, உன் புருஷனை யாராலுமே காப்பாற்ற முடியாது, நீ யாருக்காக உயிர் பழைப்பான்னு அங்கே நின்றுட்டு இருக்கியோ அவன் கண்டிப்பாக பழைக்க மாட்டான், உன் புருஷனை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி அபிஷேக் சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி மாஸ்க் தான் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பிளட்டுக்காக ரொம்ப எல்லா இடத்துலையும் கேட்டு பார்ப்பாங்க. அப்போது மதுவுக்கு ஞாபகம் வருது, அவங்களோட ஃப்ரெண்டு உன்னோட பிளட் குரூப் ரொம்ப ரேர் பிளட் குரூப்னு சொன்ன மாதிரி ஞாபகம் வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுமே சரின்னு மதுவோட பிளட் குரூப்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அது ஏபி நெகட்டிவ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே மது அவங்களுக்கு பிளட்டு கொடுக்குறாங்க. பிளட்டெல்லாம் கொடுத்து அவருக்கு பிளட்டெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் அவர் அன்கான்ஷியஸாக தான் இருக்கார், ஒரு 8 hours அப்சர்வேஷனில் வச்சு தான் நாங்கள் எதையுமே சொல்ல முடியும், ஆனால் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவார்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நைட் டைம்லேயே கரெக்டாக அபிஷேக் ஒரு பக்கம் அந்த அக்கௌண்டண்ட்டை கொலை பண்ணுறதுக்காக வர, இன்னொரு பக்கம் கத்தி எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க மதுவை கொல்றதுக்காக அங்கே வராங்க. மதுவை குத்துறதுக்காக கரெக்டாக போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.